இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நலத்திட்டங்களை பெற வருகை தந்திருக்க ஸ்ரீ பாதம் தாங்கிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறப்பான நிகழ்வாக நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் கிழக்கு பகுதியில் என்னிடம் இந்த பத்திரிகை கொடுக்க வந்த இந்த நிகழ்வின் தலைவர் தம்பி ராம் அவர்களை கேட்டேன், என்ன இது ஸ்ரீபாரம் தாங்கிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும், அது இங்கே சென்னையில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலலாம் உடனே எடுத்துகிறாங்க. சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஸ்ரீபாத தாங்கிகள் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். உண்மையிலே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் இவ்வளோ பேர் இங்கே இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியவே தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை அண்ணன் அமைச்சர் அண்ணன் PK சேகர் அவர்களால் தான் மட்டும் முடியும். நான் சட்டமன்றத்தில் இருக்கும் பொழுது கூட அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு மன்ற உறுப்பினர்கள் கேள்விகள் எழுப்புவார்கள். குறிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கணும், குளம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் அந்த கோயிலுடைய முழு சரித்திரமே அண்ணன் அவங்க சொல்லுவார், இது எந்த கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது, யாருமே பார்க்காத ஒரு இதுனா கூட அது வந்து இத்தனை ஆண்டு காலம் பழமையானது, இதுக்கு வந்து இவ்வளோ பெருமை இருக்குன்னு அப்படியே அடிக்கிட்டே வருவார். அதையே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அனைவராலும் போற்றக்கூடிய கோயில் சம்பந்தமான எல்லாம் அனைத்து துறையிலையும் ஒரு நல்ல திறமை படைத்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நம்ம ஐயா வந்திருக்காங்க. அதை இப்போ உண்மையிலே அந்த பேர் ஐயா நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் இந்த இது நான் வந்து ஸ்ரீ சத்யநாராயண மகாதேவ தேசிக பரமாச்சார சுவாமிகள், நீங்கள் உங்கள்கிட்ட 2-3 முறை பழகிட்டு போனால் நிச்சயமாக நாங்களும் உங்களோட நம்ம ஐயா சுவாமிகளை அவர் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது எங்களை கூப்பிட்டு ஒரு விபூதி வச்சுட்டாரு. அப்பயே நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். நாங்கள் உண்மையிலே எங்களுக்கு இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் இப்போ ஆசீர்வாதம் கொடுத்து ரெடியாக இருக்காங்க. அதனால் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் காலையில் கூட பார்த்திங்கன்னா நம்ம தலைவரை வந்து சட்டசபையில் வந்து வாழ்த்தும் பொழுது நம்முடைய துறை சார்பாக வந்து கல்வித்துறை உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வியில் பேசும்பொழுது உயர்கல்வி அமைச்சர் அவங்க பேசும்போதே சொன்னார், நான் ஒரு ஏழ்மையான ஒரு நிலையிலிருந்து என்னை வந்து ஒரு முதல் முறையாக வந்து ஒரு உயர்கல்விக்கு அமைச்சராக அறிவித்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை என் பக்கத்தில் இருக்கின்ற PTR பழனிவாள் தியாகராஜன் அவர்கள், அவருடைய தந்தை அவங்களுடைய தாத்தா வந்து பல ஆண்டுகளுக்கு, அதாவது இந்த தமிழ்நாடுல சென்னை மாகாணமாக இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் இருக்கின்ற அவருடைய பேரன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சராக இருக்கார். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஒரு அமைச்சரோடு நான் இருக்கிறேன் இங்கே பக்கத்தில். ஆனால் அவங்க வந்து முழுமையாக வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தொழுகக்கூடிய ஒரு அவங்க அம்மா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களாம் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் 100 ஆண்டு வாழணுன்று நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடுத்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம மாவட்ட செயலர் நம்ம அண்ணன் இருந்தார். அண்ணனை பார்த்துட்டு இவர் சொன்னார், டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம செல்லு அடித்தாலே முதல்ல ஐயப்பனை தான் ஊதிட்டு இருக்கோம். அவரோட செல்லு எப்பவும் ஐயப்பன் பக்தராக இருப்பார். மலைக்கொண்டு சைட்டு செல்லுகின்ற கேரளாவுக்கு அடிக்கடிக்கு செல்லுகின்ற அண்ணன் PKS அவர்கள் நம்முடைய தலைவர் 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு வாழ்த்தினோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இன்றைக்கி சபையில் ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. தலைவரும் அண்ணனை திரும்பி பார்த்தாரு, அண்ணனை அப்படி வணங்கினாங்க. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருந்தது. எனவே ஒரு பிறந்தநாள் காண்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும், எப்படி எல்லாரும் அவங்களாம் வாழ்த்துறாங்களோ அது மாதிரி நீங்களாம் வந்திருக்கீங்க, நீங்கள் அனைவரும் வாழ்த்தணும். வருகின்ற 2024 மீண்டும் கழகத்தின் தலைவர் முதல்வராவதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஐயா அவர்களை அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி ஆசீர்வதிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்வு ஏற்பாடு கொடுத்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளருக்கும் இது செய்து கொண்டிருக்கின்ற பொருளாளர் தம்பி ராமு உள்ளிட்ட அனைவருக்கும் மனமாத நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.